வணக்கம். ஜூன் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கேது பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரியது செவ்வாய்க்கிழமை. கேது பகவான் 3 ராசிகளுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் கடகம், விருச்சிகம், மேஷம். 3 ராசிகளும் கேது பகவானுடைய உதவியை பெறுகிறார்கள். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, நேற்றும் இன்றும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. வழிபாடு செஞ்சால் மாற்றம் வருங்கிறத சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நேற்றைக்கும் இன்றைக்கும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரே ஒரு ராசிக்கு மட்டும்தான் மாறி இருக்கு. அது எந்த ராசிங்கிறத சொல்லிடுறேன். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருஷ்டி இருக்கிறது. முருகப்பெருமான் கோயிலில் போய் ஒரு தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, குமரகுருபரரே போற்றி, வள்ளலாரே போற்றி, அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. புளிசோறு ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் நல்லா இருக்கு. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. கலகுறீங்க. பிரமாதமான நாளாக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் நிலாவுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும், தீபம் காட்டணும். நல்லது. வழிபாடு முக்கியம். ஏன்? திருஷ்டி இருக்குது. 2 நாளும் சூப்பராக இருக்கிறதுனால உங்கள் பிறவி பலமான தைரியமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திங்கட்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமை 1, 7, தெற்கு வடக்கு, பச்சை சிவப்பு. 2 நாட்களும் மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, ஐயிலே போற்றி. ஐயெல்லாம் வேலு. இந்த மந்திரங்கள் ஓடணும் மனசில். கூடவே அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படிக்கணும். திருப்புகள் அருணகிரிநாதர். மதிவண்ணன் அப்படிங்கிறவர் பிரமாதமாக பேசியிருக்கார் திருப்புகள் பற்றி. யூடியூப்பில் கிடைக்குது, கேட்டு பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். அசட்டு தைரியம் அதிகமாக இருக்குது. வெத்து கெத்து அதிகமாக இருக்குது. பொறுமை, நிதானம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். மற்ற நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானுக்கு திங்கட்கிழமை தீபம் போடணும். சரி, வழிபாடு முக்கியம். நாள் சரியில்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை. திங்களுக்கு. செவ்வாய் 6, வடக்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பார்த்துருங்க. ஏழைகளுக்கு பழைய துணி அல்லது புது துணி வாங்கி கொடுங்க. சிகப்பு அல்லது வெள்ளை நிறமாக இருப்பது நல்லது. அரிசி, சோறு அல்லது ராகியில் ஏதாவது, கம்பில் ஏதாவது கிடைக்கிறது. பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. 3 மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருதுவே போற்றி, கியாதியே போற்றி. இந்த 3 மந்திரங்கள் ஓடட்டும். நல்லது. கட்டாயம் ராத்திரியில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. தேவையற்ற பேச்சு இருக்கிறது. நிதானம், பொறுமை. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஆமாம், உறுதி, நிதானம், பேச்சிலே பொறுமை. திங்கட்கிழமையோட செவ்வாய்க்கிழமை பரவாயில்ல, ஆனாலும் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. அதுதான் உறுதி, உண்மை. அனுகூலமான எண் 3, கிழக்கு பச்சை. திங்களுக்கு. செவ்வாய் 7, வடக்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பார்த்துருங்க. ஏழைகளுக்கு பழைய துணி அல்லது புது துணி வாங்கி கொடுங்க. சிகப்பு அல்லது வெள்ளை நிறமாக இருப்பது நல்லது. அரிசி, சோறு அல்லது ராகியில் ஏதாவது, கம்பில் ஏதாவது கிடைக்கிறது. பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. 3 மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருதுவே போற்றி, கியாதியே போற்றி. இந்த 3 மந்திரங்கள் ஓடட்டும். நல்லது. கட்டாயம் ராத்திரியில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள். உயர்வு உண்டு, வெற்றி அதிகம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். 2 நாட்களும் ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமை
விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடணும் உறுதி. ஏன்? மகத்தினுடைய தலைவர் கேது. அதனால அனுகூலமான எண் திங்கள் 2, 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. செவ்வாய் 3, 6 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, ஐயிலே போற்றி. ஐயெல்லாம் வேலு. இந்த மந்திரங்கள் ஓடணும் மனசுல. கூடவே அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயில்ல இருந்து படிக்கணும். திருப்புகள் அருணகிரிநாதர். மதிவண்ணன் அப்படிங்கிறவர் பிரமாதமாக பேசியிருக்கார் திருப்புகள் பற்றி. யூடியூப்ல கிடைக்குது, கேட்டு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. பிறவி பலம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை நிலாவுக்கும், சித்திரையிலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையும் தீபம் போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க. 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் வெற்றியை கொண்டு வந்தே தீரும். உங்களுடைய பிறவி பலம் நிதானம், ஜெயித்தே தீருவீர்கள். திருஷ்டி இருக்கு. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள் செவ்வாய் 1, 7 வடக்கு தெற்கு பச்சை நீலம். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, ஐயிலே போற்றி. ஐயெல்லாம் வேலு. இந்த மந்திரங்கள் ஓடணும் மனசுல. கூடவே அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயில்ல இருந்து படிக்கணும். திருப்புகள் அருணகிரிநாதர். மதிவண்ணன் அப்படிங்கிறவர் பிரமாதமாக பேசியிருக்கார் திருப்புகள் பற்றி. யூடியூப்ல கிடைக்குது, கேட்டு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. துளாராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வீண் கவலை வீண் செலவு இருக்கிறது. பண விஷயத்தில் நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். நல்ல நாளாக இல்லை. ஜாக்கிரதை. பொறுமை. சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். வழிபாடு முக்கியம். பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் திங்கள் 2 தெற்கு வெள்ளை. செவ்வாய் 3 தெற்கு சிவப்பு. பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 2 நாளும் படியுங்க. 2 நாளும் ராத்திரியில விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கணும் 2 நாட்களும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி, பரிசித்தே போற்றி, பகலாமுகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும் மனசுல. கூடவே அபிராமி அந்தாதி 101 பாட்டுள்ள புத்தகம் ஒரு பாட்டாவது கேளுங்க, படியுங்க. நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். விருச்சிக ராசிக்காரர்களே, பிரமாதமான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம். கலக்கிறீங்க. சந்தோஷம். வழிபாடு முக்கியம். ஏன்னா திருஷ்டி இருக்கு. நல்ல நாள். உங்களோட பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அப்புறம் என்ன? கலக்குங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் திங்கள் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 7, 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. 2 நாட்களும் ஏழை எளியவங்களுக்கு புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் அல்லது மோர் சாதம் கொடுங்க. தயவு செய்து விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாட்களும். ஓம் அதிதியே போற்றி, அத்ரியே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சந்திராஷ்டமம். அசைவணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். நிதானம், பொறுமை. சார் மூலத்துக்கா பூராடத்துக்கா உத்திராடத்துக்கா 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. அவ்வளோதான். அனுகூலமான எண் 2 நாட்களும் கிடையாது. திசை கிடையாது. நிறம் கிடையாது. வழிபாடு முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம். 3 நட்சத்திரக்காரர்களும் 2 நாட்களும் காலையில் சாயந்தரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமாம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 2 நாளும் படியுங்க. 2 நாளும் ராத்திரியில விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கணும் 2 நாட்களும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி, பரிசித்தே போற்றி, பகலாமுகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும் மனசுல. கூடவே அபிராமி அந்தாதி 101 பாட்டுள்ள புத்தகம் ஒரு பாட்டாவது கேளுங்க, படியுங்க. நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள்.
நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான நாளாக இருக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையிலையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போட்டே தீரணும். சரி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கக்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமை 3, 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. 2 நாட்களும் ஏழை எளியவங்களுக்கு புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் அல்லது மோர் சாதம் கொடுங்க. தயவு செய்து விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாட்களும். ஓம் அதிதியே போற்றி, அத்ரியே போற்றி, அனந்தனே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புரூரவசே போற்றி, இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற கர்வம் இருக்கிறது. பணிவு முக்கியம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், ஜாக்கிரதை. அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்? அவிட்டத்திலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கோயிலில் செவ்வாய்க்கிழமையில் தீபம் போடணும். நிதானம். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திங்கட்கிழமை 7, 2 வடக்கு பச்சை. செவ்வாய்க்கிழமை 2 வடக்கு சிவப்பு. பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 2 நாளும் படியுங்க. 2 நாளும் ராத்திரியில விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கணும் 2 நாட்களும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி, பரிசித்தே போற்றி, பகலாமுகியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடணும் மனசுல. கூடவே அபிராமி அந்தாதி 101 பாட்டுள்ள புத்தகம் ஒரு பாட்டாவது கேளுங்க, படியுங்க. நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். மீனராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. நிதானம் நிதானம் நிதானம். பொறுமை, பேச்சிலே பொறுமை, பணிவு, இதெல்லாம் இருக்கணும். முக்கிய முடிவு யோசிச்சு பண்ணணும். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. திங்கள் செவ்வாய் 3 வடக்கு பச்சை. பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 2 நாளும் படியுங்க. 2 நாளும் ராத்திரியில விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கணும் 2 நாட்களும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி, பரிசித்தே போற்றி, பகலாமுகியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடணும் மனசுல. கூடவே அபிராமி அந்தாதி 101 பாட்டுள்ள புத்தகம் ஒரு பாட்டாவது கேளுங்க, படியுங்க. நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். நேயர்களே, இன்று பஞ்சமி என்பதனால் வராகியை வழிபடுவது நல்லது. ஓம் வராகியே போற்றி. அம்மன் படத்துக்கு முன்னாடி தீபம் போட்டு ராத்திரி நேரத்தில் சில நேரம் கொஞ்ச நேரம் மந்திரங்களை சொல்லுங்கள். இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்லது. ஓம் வராகியே போற்றி, பகலாமுகியே போற்றி, சின்ன மஸ்தாவே போற்றி, தூமகேதுவே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்கள். நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.